மகாசேனா இந்த ஒரு படத்தோட கதையை பார்க்கும்போது எல்லாமே வழக்கப்பட்ட கதை மாதிரி தான் guys. எதுவுமே ஒரு புது வித்தியாசமான கதைய அம்சமாவே இதுல எதுவுமே கிடையாது. குரங்காணி மக்கள் அப்படின்னு ஒரு மலையில ஒரு பக்கத்துல வந்து ஒரு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இவன் நம்ம விமல் தான் ஒரு பக்கத்துல வந்து ஊர் தலைவரா இருக்காப்புல. அவர் சொல்றத எல்லாமே கேட்பாங்க. ஆனா அதுக்கு அப்படியே கீழே மலை அடிவாரத்துல வந்து ஒரு காட்டுவாசி ஒரு பக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 மக்களுக்கு ஒரு பக்கத்துல வந்து ஆகவே ஆகாது. எப்படின்னா விமல் இருக்கிற இடத்துல வந்து ஒரு தெய்வ சிலை ஒண்ணு இருக்கு. அந்த தெய்வ சிலை வந்து யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. ஒரே நாள்ல அந்த சிலை வந்து கண்ணுக்கு தெரியும். அப்படின்னு நம்ம விமல் வந்து அந்த எப்படி அந்த கோயில் சிலைய ஒரு பக்கத்துல பாதுகாக்கிறாங்க. அது வந்து திருடுறதுக்கு நம்ம எப்படி அந்த காட்டுவாசியில ஒரு பக்கத்துல வந்து பாடுவராங்க. அவங்களுக்குள்ள விமலோட அப்பா காலகட்டத்துல வந்து காட்டுவாசி மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு பக்கத்துல பிரச்சனையா இருக்கு. 2 பேரும் ஒரு பக்கத்துல வந்து வெட்டிக்கிட்டு ஒரு பக்கத்துல வந்து சண்டை போட்டு நடப்பாங்க. விமலோட காலகட்டத்துல ஒரு பக்கத்துல தொடர்ந்து வர 2 பேருக்கு ஒரு பக்கத்துல வந்து ரொம்ப ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு பக்கத்துல வந்து காலேஜ்ல ட்ரெக்கிங் போறதுக்கு கிட்டத்தட்ட 20 பேர் வரானுங்க. 20 பேர் வந்து ஒரு பக்கத்துல வந்து இந்த காட்டுவாசியில ஒரு பக்கத்துல வந்து கொடுமைப்படுத்துறாங்க. கொடுமைப்படுத்திக்கிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் ஒரு பக்கத்துல வந்து அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு நம்ம விமல்கிட்ட ஒரு பக்கத்துல ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த ஒரு படத்தோட மெயின் வில்லனா நம்ம எப்படி ஜான் விஜய் தான் ஒரு பக்கத்துல இருந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி நடிச்சிருப்பாப்புல. அவர் ஒரு பக்கத்துல வந்து 2 கிராமத்தை ஒரு பக்கத்துல அழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அழிச்சிட்டு அந்த சாமி சிலையை திருடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜான் விஜய் ஒரு பக்கத்துல வந்து ஒரு வில்லனுக்கு ஒரு பக்கத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அது எப்படி அந்த காட்டுவாசி மக்களும் நம்ம ஜான் விஜயையும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு சாமி சிலையை வந்து திருடினாங்களா இல்லையா அப்படிதாங்க ஒரு படத்தோட கதையா இருக்கு. அதை பார்க்கும்போது எல்லாமே வழக்கப்பட்ட கதை மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனால் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது இந்த படத்தோட இயற்கை காட்சிகள் தான் அதிகமாக வேற லெவலில் சூப்பராக அழகாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் யாருக்குமே நல்ல ஒரு கேரக்டராகவே இருக்காது. ஏன் விமலு கூட ஒரு மோசமான ஒரு கேரக்டராக தான் போட்டு இல்லை படத்தில் போட்டு வச்சிருப்பான். அதை பார்க்கும்போது எந்த ஒரு கேரக்டருமே ஸ்ட்ராங்காகவே இருக்காது. எல்லாமே ஒரு பக்கத்துல இல்ல சும்மா நடிச்சு குடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்த எடுத்திருக்காங்க. அத பார்க்கும்போது எதுக்குப்பா இவ்வளோ பொருள் செலவு பண்ணி இவ்வளோலாம் ஒரு படம் எடுத்தியே அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தோட ஹீரோயினி ஆக்டிங்லேருந்து எதுவுமே சொல்ற மாரி இல்ல கைஸ். அத பார்க்கும்போது நம்ம ஹீரோயினி ஆக்டிங்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே மாரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ற மாரி தான் இருந்துச்சு. மித்தபடி நம்ம விமல் அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ரசிக்க முடியாதா இருந்துச்சு. ஆனா அவருக்கு எப்படி ஒரு கேரக்டர் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம ரொம்ப ஒரு போரிங்கா ஒரு எதார்த்தமா நடிக்கக்கூடிய ஒரு ஆளா தான் நம்ம விமல் ஒரு பார்த்தா இருக்காப்புல. அதுக்கப்புறம் மெயினான ஜான் விஜய் சொல்லும்போது அவர் ஆக்டிங்கே பார்க்கும்போது எல்லாமே அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாமே பார்க்கறது ரசிக்க முடியா இருந்துச்சு. இந்த ஒரு படத்தோட யோகி பாபுலாம் நடிச்சிருக்காப்புல. யோகி பாபு வராப்புல ஒரு எப்படி சொல்றது ஒரு டூரிஸ்ட் கைடா ஒரு படத்துல வராப்புல. அவர் ஒரு படத்துல வந்து ஒரு மொக்க காமெடிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் அந்த ஏகப்பட்ட சீன்லாம் இருக்கு. நமக்கு ஒரு படத்துல ரசிக்க முடியாவே இருக்காது. ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான வாட்சபிள் மூவியா தாங்க இருக்கு. மித்தபடி இந்த படத்தோட விஷயம் போலாம் எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து சாங்ஸ்ல இருந்து எல்லாமே ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தாங்க இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தோட நம்ம கபில் துவான் சிங் அவரும் இந்த ஒரு படத்தோட மெயின் வில்லனா நடிச்சிருப்பாப்புல. அவர் 20 நிமிஷத்துக்கு வருவாப்புல. 20 நிமிஷம் சூப்பரா அழகா ஒரு வில்லத்தனமான நடிப்பு கொடுத்து போயிருப்பாப்புல. அதெல்லாம் கேரக்டர் யாருக்குமே ஒரு கேரக்டர் முக்கியமான ஒரு கேரக்டர்லாம் கொடுக்காம சும்மா ஒரு எதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேரக்டர் எடுத்திருக்காப்புல. நம்ம தினேஷ் கலைச்செல்வன் அவர் தான் இந்த ஒரு படத்தோட டேரக்டர் இருக்காப்புல. அவர் எதுக்குப்பா இந்த ஒரு படத்தை இவ்வளோ பொருள் செலவு போட்டு பண்ணி அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தாங்க இல்லை வேறு எதுவுமே ரசிக்க முடியாது இருக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு இருக்குது. 2 மணி நேரம் நமக்கே ஒரு படத்தில் எப்படா முடியும் அப்படின்னு நமக்கே தோணுச்சு.